நாளைக்கு மார்க்கெட் எப்படி இருக்குன்னு சொல்கிறீங்களா? இன்னைக்கு காலையில் ஈரான் ஸ்ட்ரைட்ஸ் ஆஃப் ஹார்மூஸை பிளாக் பண்ணுறாங்க அப்படிங்கிற தகவல் கிடைச்ச உடனே உலக மார்க்கெட் எல்லாம் இறங்க ஆரம்பிச்சது. இந்திய மார்க்கெட்டும் அதே மாதிரி கேப் டவுனில் தான் ஓப்பன் ஆச்சு. இந்தியாவில் வந்து 80% க்ரூட் ஆயில் மற்றும் நேச்சுரல் கேஸ் அந்த வழியாக தான் நம்ம எடுத்துகிட்டு இருக்கிறோம். ஸ்ட்ரைட்ஸ் ஆஃப் ஹார்மஸை பிளாக் பண்ணுறது இந்தியாவில் கூடிய பொருளாதாரத்தை அஃபெக்ட் பண்ணும் அப்படிங்கிற காரணத்தினால கேப் டவுனில் தான் ஓப்பன் ஆச்சு. அதுக்கப்புறம் ஜெர்மனி, அமெரிக்காவும் ஈரானும் கண்டிப்பாக பேச்சுவார்த்தைக்கு வருவாங்க அப்படிங்கிற தகவல் வந்ததுக்கப்புறம் இந்திய மார்க்கெட் எல்லாமே கொஞ்சம் ரெக்கவரி ஆக ஆரம்பிச்சது. ஏற்கனவே சொல்லியிருந்தோம் இல்லைங்களா, எம்எஸ்சியில் கால் செல் பையிங் வச்சிருக்காங்க, புட் சேல் செல்லிங் வச்சிருக்காங்கன்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி பாருங்க, கேப் டவுன் ஆன உடனே மார்க்கெட் வித்தின் 1 ஹவர்லேயே ரெக்கவரி ஆக ஆரம்பிச்சது. அப்போ நீங்கள் பார்த்துருக்கலாம், எப்படி ஸ்மார்ட் மணிஸ் பொசிஷன் வச்சிருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் மார்க்கெட் மொமெண்டம் ஆகும். வாங்க இன்னைக்கு நம்ம நடந்ததை செக் பண்ணி பார்க்கலாம். இன்னைக்கு காலையில் 24,950 கால் அண்ட் புட் ஆப்ஷன் லோட் பண்ணியிருப்போம். லோட் பண்ணதுக்கப்புறம் எஸ்டிஆர் செக் பண்ணி பார்க்குறோம். இங்கே பாருங்களேன், நம்ம காலையிலேருந்தே நமக்கு ரெட் லைன் தான் மேலே வந்திருக்கு. அப்போ என்ன பண்ணணும், மார்னிங் புட் ஆப்ஷன் பை பண்ணியிருக்கணும். புட் ஆப்ஷன் நம்ம 140 கிட்ட பை பண்ணியிருந்தாலும் மேலே 210 வரைக்கும் மொமெண்டமாக இருக்குது. அதுக்கப்புறம் மார்க்கெட் எக்ஸ்ட்ரீம் வாலட்டிலாக மாறிடுச்சு. அதுக்கப்புறம் எந்த பொசிஷன் எடுக்க முடியாது. இதுக்கப்புறம் நாளைக்கு மார்க்கெட் எப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக 24,950 கால் அண்ட் புட் ஆப்ஷன் லோட் பண்ணியிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு கால் சைடு ஃபுல்லாக பையிங் வச்சுருக்காங்க. அதே மாதிரி புட் சைடில் இன்டர்மீடியன்ட் செல்லிங் இருக்குது. ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் லெவலாக இப்போவும் 25,000 கால் ஆப்ஷனை மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. அப்போ நாளைக்கு மார்க்கெட் பாசிட்டிவாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. இப்போ நம்ம செக் பண்ணி பார்த்ததில் 25,000 அப்படிங்கிறது இப்போவும் ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் லெவலாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி 24,900 அப்படிங்கிறதுல செல்லர்ஸ் வந்துட்டாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா நாளைக்கு மார்க்கெட் 25,000 அப்படிங்கிற ஒரு சப்போர்ட் எடுத்துட்டு மார்க்கெட் மொமெண்ட் வர மாதிரி தெரியுது. ஒருவேளை 24,900 பிரேக் அவுட் ஆனால் மட்டும்தான் மார்க்கெட் அக்ரெசிவ் ஃபாலோ வாய்ப்பு இருக்கு. இல்லைன்னா மார்க்கெட் சஸ்டைன் ஆகிட்டு பாசிட்டிவாக இருக்க தான் வாய்ப்பு நிறைய இருக்கு. இந்த ட்ரெண்ட் இப்போ இருக்க சுச்சுவேஷன் மட்டும்தான் மார்க்கெட் ட்ரெண்ட் கம்ப்ளீட்டேஷன் வாய்ப்பு இருக்கலாம். ஆப்ஷன்ஸ் ஆர் ட்ரேடர்ஸ் எம்எஸ்சி ஃபுல் கன்வர்ஷன் பண்ணி ட்ரிப் பண்ணுங்க.